அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. கும்ப ராசியினருக்கு 2026 ஆங்கில புத்தாண்டு ராசி பலனை பற்றி தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் கஷ்டத்தோடு இருந்தவங்களுக்கு புதிய வருடம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போங்க. 2025 தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். 2026 நிறைய அடப்போகிறோமான்னு பார்ப்போங்க. மனதில் பட்டதை மறக்காமல் அப்படியே அடுத்தவங்க கிட்ட பேசுவீங்க. பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் துன்பத்தில் பங்கெடுத்து கொள்வீர்கள். உங்களது ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன் நிற்கும்போது இந்த ஆங்கில புத்தாண்டு பிறப்பதால் பொருளாதாரம் உயரும், செல்வாக்கும் கூடும், பேச்சில் கம்பீரம் பிறக்கும், பழைய கடனை பைசல் செய்யும் அளவுக்கு வருமானம் உயரும், சில சொத்து வீடு வாங்கும் யோகம் உண்டாகும், குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கெடுக்கும், தள்ளிப்போய் கொண்டிருந்த மகனின் திருமணத்தை ஊரே மெச்சிக்கும்படி நடத்தி காட்டுவீர்கள். மகனுக்கு வெளிநாட்டில் நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். சிலருக்கு வெளி மாநிலங்களில் உயர்கல்வி தொடர வாய்ப்பும் அமையும். வெகு நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த வழக்குகள் நல்ல தீர்ப்பு கிடைக்கும். பங்காளி பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அடிக்கடி தொல்லை கொடுத்து வந்திருந்த வண்டியை மாற்றி புதிய வாகனத்தை வாங்குவீர்கள். இனி ஓரளவு வசதியான வீட்டுக்கும் மாறுவதற்கான வாய்ப்புள்ளது. நட்பு வட்டாரமும் விரிவடையும். தெலுங்கு, ஹிந்தி பேசுபவர்களால் ஆதாயம் அடைவீர்கள். நீண்ட நாட்களாக போக நினைக்கும் இடங்களுக்கு இப்போது சென்று புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சென்று வருவீர்கள். 1/1/2026 முதல் 31/5/2026 வரை குரு பகவான் ராசிக்கு 5ஆம் வீட்டில் இருப்பதால் புது சொத்துக்கள் வாங்குவீர்கள். உடல் நலம் சீராகும். வாகனத்தை மாற்றுவீர்கள். குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு உயரும். 1/6/2026 முதல் 14/10/2026 வரை குரு பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டில் இருப்பதால் தந்தையருக்கு உடல் நலம் பாதிக்கும். அரசு காரியங்கள் தடைபடும். 14/10/2026 முதல் 31/12/26 வரை குரு பகவான் ராசிக்கு 7ஆம் வீட்டிற்கும் செல்வதால் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் கூடும். வருடம் முழுவதும் சனி பகவான் ராசிக்கு 2ஆம் வீட்டில் நிற்பதால் எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதற்கு சாதுர்த்தியமாக அமையும். சாதுர்த்தியமாக அடுத்தவர்களிடம் பேசி சில வேலைகளை முடிக்க பாருங்கள். யாரையும் குறை கூற வேண்டாம். டிசம்பர் 4ஆம் தேதி வரை ஜென்ம ராகுவாக இருப்பதால் மன போராட்டங்கள் அதிகரிக்கும். சில சமயங்களில் எதிர்காலத்தை பற்றிய பயம் வரும். கேது ராசிக்கு 7ஆம் வீட்டில் நிற்பதால் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகவும் தாயாருக்கு மருத்துவ செலவுகளும் அதிகரிக்கும். டிசம்பர் 5ஆம் தேதி முதல் ராகு 12ஆம் வீட்டுக்கு செல்வதால் விரய செலவுகள் அதிகரிக்கும். கழுத்து வலி, முதுகு வலியால் அவதிப்படுவீர்கள். கண்ணை பரிசோதித்து கொள்ளுங்கள். கேது 6ஆம் வீட்டுக்கு வருவதால் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும். 2 தலைமுறையாக சந்திக்காத உறவினர்களை இப்போது சந்திப்பீர்கள். பிரபலங்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவார்கள். இல்லத்தரசிகளுக்கு ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும். கணவரின் அன்பு அதிகரிக்கும். சிலர் பழைய தங்கத்தை கொடுத்துவிட்டு புதிய டிசைன்களில் நகை எடுப்பதற்கு வாய்ப்புள்ளது. புகுந்த வீட்டில் பிறந்த வீட்டின் பெருமையை பேசி கொண்டிருக்காதீர்கள். கன்னி பெண்களுக்கு தடைப்பட்ட கல்யாணம் கைகூடி வரும். மாணவ மாணவியர்களுக்கு உயர்கல்வியில் வெற்றி கிடைக்கும். ஆசிரியர்களின் அன்பை பெறுவீர்கள். சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ள பாருங்கள். வியாபாரத்தில் சந்தை நிலவரத்தை அறிந்து புது சரக்குகளை கொள்முதல் செய்வீர்கள். சிலர் புதிய கிளைகளையும் தொடங்க வாய்ப்புண்டு. வேலையாட்களின் வீட்டு விசேஷங்களில் முன்னின்று நடத்துவீர்கள். புது டீலர்ஷிப் ஏஜென்சிகளை எடுப்பதற்கு வாய்ப்புண்டு. இரும்பு உணவு வகைகள், எண்ணெய் வகைகளால் லாபம் அடைவீர்கள். கூட்டு தொழிலில் அவ்வன்போது போட்டிகள் இருந்தாலும் அதையெல்லாம் நினைத்து கவலைப்படாமல் லாபத்தை ஈட்டுவீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். தொந்தரவு தந்த அதிகாரிகள் வேறு இடத்திற்கு மாற்றப்படுவார்கள். எதிர்பார்த்த சம்பளம் உயர்வும் சலுகைகள் கிடைக்கும். உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். கணினி துறையினருக்கு வெளிநாட்டு தொடர்புடைய நிறுவனங்களில் புதிய வேலைகள் தேடி வரும். கலைத்துறையினருக்கு பழைய நிறுவனத்தில் இருந்து வாய்ப்புகள் வரக்கூடும். எதையும் தட்டி கழிக்க வேண்டாம். உங்களிடம் படைப்புகளையும் வெளிப்படுத்த எழுது, நடிப்பது ஆகிய துறைகளில் வெற்றி கிடைக்கும். மொத்தத்தில் இந்த ஆங்கில புத்தாண்டு சவால்களை சாமர்த்தியமாக கையாண்டு சாதிக்க பாருங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்: சிதம்பரத்தில் இருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் கிளை அருகே அமைந்துள்ள ஸ்ரீ புற்றுமாரியம்மன் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை நெய் தீபம் ஏற்றி தானியங்களை காணிக்கையாக கொடுத்து வணங்குங்கள். எதிலும் வெற்றி கிடைக்கும்.